மிஞ்சின காரியங்கள்ல தலையிடுறதே நான் கிடையாது. எதுக்கு தலையிட்டு எதுக்கு என் பிரச்சனைக்கு நான் இன்னும் கூட்டிக்கணும்? எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல, எதுக்கு எனக்கு ஊர் பிரச்சனை? எனக்கு எதுக்கு? என் வாழ்க்கையை நான் மற்றவர்கள் பிரச்சனைகளை சுமக்கும்படி எனக்கு உத்தரவாதமே கிடையாது. எனக்கு அடுக்காத காரியங்கள், எனக்கு புரியாத காரியங்கள், எனக்கு மிஞ்சின கருமங்கள்ல நான் தலையிடுகிறது இல்லை. இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை என்னங்க? உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறது? அண்ணன் குடும்பம், அக்கா குடும்பம், தங்கச்சி குடும்பம், இந்த நிறைய நார்கள் வீட்டில் வீட்டே நார பண்ணுது. உண்மை உண்மைங்க. மாம நாறு, நாத்த நாறு எல்லாம் சேர்ந்தே வீட்டே நார பண்ணிடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போனால் எதுக்கு நார போகுது? நம்ம வீட்டு பிரச்சனையை தவிர இன்னொருத்தர் குடும்பத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க 2 பேரும் பைக்கில் போகிறாங்க, போட்டோம் என்ன அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆயாச்சுல. பைக்கில் போனான்னா, நடந்து போனான்னா, அவர் தூக்கிட்டு போனான்னா, அவர் என்னன்னா பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்னப்பா? ஐயோ பின்னாடியே போறாரு, போட்டோம் என்ன பிரச்சனை? அவங்கள விடுப்பா. அவங்க குடும்பத்துக்குள்ள நீ ஏன்ப்பா நுழையிற? அவங்க வாழ்க்கைக்குள்ள நீ ஏன் நுழையிற? மற்றவர்கள் பிரச்சனை நமக்கு எதுக்குங்க? அதுல போய் நம்ம நுழைந்து நம்ம பிரச்சனைகளை கிளப்பும் போது கர்த்தர் பார்க்கிறார். திஸ் இஸ் நாட் ரைட். உனக்கு அடுக்காத பிரச்சனை இது, உனக்கு மிஞ்சின கர்மம், இதுல எதுப்பா போய் நீ கை வைக்கிற? வேண்டாம், செய்யாத. அவனவன் எந்தெந்த அழைப்புல இருக்கிறானோ அந்த அழைப்புல நின்றுக்கும். வேண்டாம். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மேலும், நம்முடைய வீடுகள் மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்ம தேவையில்லாமல் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடுகளில் மற்ற குடும்பங்களை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது. வேண்டாங்க, வேண்டாம். அவங்க குடும்பம். ஒருவேளை ஒரு பிரச்சனையை நீங்கள் அந்த குடும்பத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, த பெஸ்ட் வே டு ஆன்சர் அண்ட் ரெஸ்பாண்ட் என்னன்னு கேட்டால், நம்ம ஆலோசனை கேட்பாங்கன்னா கொடுக்கலாம், கேட்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும், நம்மளை சட்டை போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ பேசாமல் செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலை என்னன்னா, ஜெபம் பண்ணா போதும். சில பிரச்சனைகளுக்கு உங்க ஜெபம் தேவையே இல்லை. ஏன்னா அங்க பிரச்சனையே இல்லை. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி பைத்தியமா அலைகிறேனே ஆண்டவரே, பித்து பிடிச்சி அலைகிறேனே, என் வயிற்றெரிச்சலை குணமாக்கும், இந்த மாதிரி நோய் என்ன பிடிச்சிருக்கு, இந்த நோயிலேருந்து என்ன குணமாக்கும் ஆண்டவரே, பார்த்து எரியறேனே, இன்னொருத்தன் குடும்பத்தை பார்த்தே எரிஞ்சுக்கிட்டு இருக்கேனே, என்ன குணமாக்கும்னு கேளுங்க, எல்லாம் சரியா போயிடும். உண்மைங்க. சிலதுக்கெல்லாம் நீங்க ஜெபமே பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண போனீங்க வேற மாதிரி திரும்பிடும் ஜெபம்.